ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சேலஞ்ச் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் திங். நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பேக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் பேசிக்லி என்னென்னா, எனக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணுற சேலஞ்சு தான் உங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 இல்லைன்னா அந்த மாதிரி லூஸ் பண்ணிக்க முடியாது. உங்களை போய் லூஸ் பண்ணுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் என்னோட $100 ஐம் ரெடி டு லூஸ். ஓகேங்களா? இந்த சேலஞ்சுக்காக. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 days. ஓகேங்களா? 10 days நான் ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த சேலஞ்ச் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமம் வந்துட்டு அந்த நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலில் நீங்கள் அதுக்கான ரிஸ்க்கை பிரித்து அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரே நாள்லேயே எல்லா ட்ரேடும் பண்ணுறதுனால தான் நம்மளோட கேபிட்டலே காண போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இந்த $100 நான் எப்படி வந்துட்டு இன்கேஸ் இதை லூஸ் பண்ணுறேன்னா ப்ராஃபிட் பண்ணுறேன்னா அப்படின்றத அப்படியே 10 daysக்கான ட்ரேடிங்கை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 daysல ட்ரேட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே வந்து நான் ப்ராஃபிட்டாக இருக்கிறேன்னா இல்லை லாஸில் இருக்கிறேன்றத அப்படியே கிளியராக, ஓகேங்களா, எந்த ஒரு ஹைடும் பண்ணாமல் நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறனோ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் வந்து கிட்டத்தட்ட 4 daysலேயே கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நான் 10 daysக்கு, ஏன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் $5 தான் வைக்க போகிறேன். ஸோ $100 $5 லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 20 ட்ரேட் என்னால் வந்து லூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் ஸோ 20 ட்ரேடை நான் டிவைட் பண்ணேன். 2 வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுன்னு வச்சா 10 daysக்கு என்னால் சர்வே பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஈவன் தோ எல்லா ட்ரேடுமே லாஸ் ஆனாலும் என்னால் 10 daysக்கு வந்து சர்வே பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ பேசிக்லி நான் அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் 10 days உங்களோட அதாவது உங்களோட சர்வேவலில் நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்க போகுது 10 days கழிச்சு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் போய்ட்டு அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு எல்லாராலையும் போய்ட்டு பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் என்னோட இதை வச்சு நான் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ இதோட பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்லாம் வரும் கண்டினியூஸாக. ஸோ ஏன்னா எத்தனை நாள் இருக்குது, 1 2 3 கிட்டத்தட்ட வந்துட்டு 10 days இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், இந்த டே ப்ராஃபிட்டபுளாக லாஸ் ஆன டே எனக்கு அப்படின்றத நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணி போடுவேன். இல்லை சம்டைம்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கூட நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் வீடியோ எடுத்து போட முடியாத பட்சத்தில். ஸோ அதனால் நீங்கள் அங்கேயும் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி Day 1 அதுக்கு இந்த Day 1 இந்த ட்ரேட் இது எல்லாத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்றைக்குமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்களை வந்து காப்பாற்றுமே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ரிஸ்க் எவ்வளோ எடுக்க போகிறன்றதை ஃபிக்ஸேட்டடாக இருங்க. அந்த ரிஸ்க்கு தான் உங்களை காப்பாற்ற போகுது. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் வந்து எப்போவுமே நீங்கள் ரிஸ்க்கு வந்து இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டும் அதே லெவலுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிபி அடிக்க விட்டால் தான் உங்களோட இது வந்து உங்களோட ஸ்டாட்ஸ் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வெறும் எல்லாத்தோட ரிஸ்க் எஸ்எல்லை மட்டும் நீங்கள் வந்து ஹிட் பண்ண விடுறீங்க. பட் ஒரு டிபியை கூட நீங்கள் ஹிட் பண்ண விடலைன்னா உங்களோட ஆவரேஜ் ஆகாது. லைக் நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரேட் லூஸ் பண்ணால் 3வது ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டபுளாக ஆக விடாமல் டிபி ஹிட் பண்ண விடாமல் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண 2 லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு என்றைக்குமே டிபியை ஹிட் பண்ண விடணும் நம்ம. ஸோ என்னோட மேஜரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பவுண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே ஒன்று வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு என்ன பர்சனலான்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் அலோவ் டு டேக் அ ட்ரேட் அரவுண்ட் த சேம் ப்ரைஸ் தட் ஐ லாஸ் த ப்ரீவியஸ் ட்ரேட் இன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகிருக்கீங்க, அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதே நேரத்துக்கு ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகி வருதுன்னா ஸோ அந்த இடத்துல மறுபடியும் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து சைக்காலஜி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா மினிமம் 30 minutes நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆக ஃபஸ்ட் ட்ரேட் இருக்குல்ல, என்ட்ரு ஆகிட்டேன் ஆல்ரெடி, பிடிசி லாங் போயிட்டேன். நான் ரீசன் என்ன அதெல்லாம் சொல்கிறேன். பட் என்னென்னா அப்படி லூஸ் ஆகுதுன்னா ஒரு 30 நிமிஷமாக நான் வெயிட் பண்ணணும் அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஈவன் தோ எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் தெரிஞ்சாலுமே நான் வெயிட் பண்ணி தான் நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி மறுபடியும் ஏதாவது ஒரு நல்ல செட்டப் ஃபார்ம் ஆனால் தான் எடுக்கணும். ஸோ இந்த வேலை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு உங்கள் மைண்டுக்கு ரெக்கவர் ஆகும், கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ இதனால் வந்து சேம் மிஸ்டேக்கை திரும்ப நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இன்றைக்கான ஃபஸ்ட்டு டே ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி லாங் எடுத்திருக்கேன். ரீசன் என்னன்னு சொல்கிறேன். ஈவன் இது லாஸோ ப்ராஃபிட்டோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நான் அப்படியே
தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பேசிக்லி நான் என்ன ரீசன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிடிசியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, பிடிசி வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. பேசிக்லி இன்றைக்கி டே கேண்டில் படி கீழே போயிட்டு நான் நேற்று நடக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து இன்றைக்கி நடக்கணும். நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மேலே போய் ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு கீழே வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மேலே போய் ரெசிஸ்டன்ஸை தொடுறது தான் அது நேற்றுக்கான ஃபுல் டே ஒர்க்காக அது வச்சிருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் அது ஹிட்டும் பண்ணிடுச்சு. இன்றைக்கி அப்படியே பேக் வந்துட்டு இருக்கும்போது டே க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரீவியஸ் டே. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் கேண்டில் இப்போது. ஸோ இப்போ இன்றைக்கான டே என்னென்னு கேட்டிங்கன்னா, எய்தர் சைடு இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும் அது போயிட்டு. ஸோ இருக்கிற பேரிஷான கேண்டில் ப்ரீவியஸ் டேஸ்க்கான பேரிஷ் கேண்டிலை பார்க்கும்போது இது வந்து பேசிக்லி வந்துட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் எதுக்காக என்ட்ரி எடுத்தேன்னா, அது டபிள்யூ பேட்டர்ன் போட்டுருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு அந்த டைமில் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டிலில் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வைக்கலை. ஸோ வந்து கீழே தான் போயிருந்தது. ஸோ நான் வந்து கீழேருந்து மேலே வரும்போதே ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போதைக்கு என்ட்ரி எடுத்துட்டேன், நான் காமிக்கிறேன். ஸோ என்ட்ரி எடுத்துட்டேன், அது வந்து மேலே வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் என்ட்ரி எடுத்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பம்பும் கொடுத்துச்சு அந்த கேண்டில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம பம்பு கொடுத்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எப்படி ஒரு பம்ப் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் மிட் ரேஞ்சில் தான் நான் என்ட்ரானேன். இந்த ரேஞ்சில் தான் என்ட்ரானேன். நல்லாவே பம்பு கொடுத்துருந்துச்சு. பட் ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடியே பார்த்துருந்தேன்னா இந்த ரேஞ்சிலே என்ட்ராயிருப்பேன். நேரத்துக்கு டிபி செக்யூரே ஆகிருக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. ப்ராபப்ளி நான் லாஸ்ட்டில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கீழே தான் இங்கே தான் இருக்கும். ஸோ பேசிக்லி இது கீழே போய் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா இன்றைக்கான ட்ரேடு ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து லாஸ்ட்டில் முடியும் நமக்கு. செகண்ட் ட்ரேடு பார்ப்போம் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கைஸ், இப்போ நான் வந்து அவசரப்பட்டு தான் என்ட்ரு ஆகிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டே கேண்டில் படி பார்த்திங்கன்னா எந்த சைடுமே லிக்விடிட்டினை ஸ்வீப் பண்ணல. ஸோ நான் வந்து லாங்கு போயிருக்கக்கூடாது. பேசிக்லி அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி அதை எடுத்துருந்துச்சுன்னா கூட நான் லாங் போகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஆனால் அப்படி நடக்கலை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஷார்ட்டுமே நம்ம கன்ஃபார்மாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஷார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் போய் தொடலை, இல்லை ப்ரீவியஸ் டேவோட இருக்கக்கூடிய ஹையை கூட அது வந்து எடுக்கலை. ஸோ அதனால் இது வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் பேசிக்கலி. பட் நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண அவசரத்தில் டக்குன்னு போயிட்டு அந்த நேரத்தில் 4 ஹவர் கேண்டிலுக்கு ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஈவன் $8 மேலே ப்ராஃபிட்டில் தான் நான் இருந்தேன். பட் இப்போ வந்து சினாரியோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. பட் 1:30க்கு வந்து இன்னொரு 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ரியேட் ஆகும்போது இந்த 4 ஹவர் கேண்டில் க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு அப்சைடில் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். அந்த டபிள்யூ பேட்டர்ன் நம்ம சொன்னால் டபிள்யூ பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் செக்யூர் ஆகலாம். பட் இன்கேஸ் அப்படி இந்த க்ரீன் கேண்டிலாக இது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, இது கண்டினியூஸாக கீழே வந்துச்சுன்னா நல்லாவே கீழே போகும். இன்றைக்கான டேயோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக அதை ஸ்வீப் பண்ணிவிடும். இல்லை அதுக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேயோட லோ கூட இப்போ இது வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயங்கரமான பேரிஷ் கேண்டிலுங்க இது. ஸோ அதனால தான் எங்களை லாஸ் ஆச்சுன்னா நான் அதை அப்படியே நான் காமிச்சிருவேன். ஸோ நீங்கள் இதான் என்னோடய இந்த எக்ஸ்னஸ்ஸு, இதில் தான் அந்த ட்ரேடு ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் நம்ம ரொம்பவே ஏர்லியாக தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேண்டிலை வச்சு தான் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த 4 ஹவர் கேண்டில் கிரியேட் ஆகுதுல, அதை வச்சு தான் அந்த மூவ் எந்த சைடு போகுதுன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட்டு ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ எண்டுலேயே நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸான்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே நான் போட்டுடுறேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு என்ன கதைன்றதை நான் இன்னும் எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். நல்ல பேட்டர்ன் கிடச்சிதுன்னா ரெண்டு ட்ரேடு சான்ஸ் இருக்குன்றதுக்காக நான் எடுத்துகிற போகிறதும் கிடையாது. 2 ட்ரேடையுமே ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ட்ரேடும் பண்ண போகிறோம். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பட்சத்தில் நம்ம ட்ரேடு பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் விட்டுடுவேன். நெக்ஸ்ட் டே பார்த்துப்பேன். நெக்ஸ்ட் டே 2 ட்ரேட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் 2 ட்ரேட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து நிறையவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது. அண்ட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலனாலும் நாளைக்கு இல்லை நாளை கழித்து நல்ல வாய்ப்பு கொடுக்கும். நல்ல வாய்ப்பு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். நல்ல வாய்ப்புனா பேசிக்லி ஒரு எய்தர் சைட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து அது ஸ்வீப் பண்ணும். அந்த இடத்த நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணோம். அந்த ரிவர்சல் இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அதெல்லாம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்துட்டு என்ன சொல்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ட்ரும் ஆகுவோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இதுதான் நான் பேசிக்லி நான் வந்து இந்த வரக்கூடிய 10 டேஸ்க்கு நான் என்னோடய சேலஞ்சு. இது வந்து இந்த 10 டேஸ் முடியும் போது ப்ராஃபிட் ஆகிறோமா லாஸ் ஆகிறோமா அதை வச்சு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது இல்லை ஒர்க் ஆகலைன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு
டியூன் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டெய்லி என்ட்ரு ஆகலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டியூன் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகலைன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கும் சேம் மெத்தடை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து ரியல் மணி வச்சு போடுறது, நீங்கள் வந்துட்டு டெமோ அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். டெமோ அக்கௌண்ட்டு எல்லாருக்குமே கிடைக்கும், ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போய்ட்டு டெமோ அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நீங்கள் ஒரு ட்ரேடு என்ட்ராறீங்கன்னா அந்த ட்ரேடு மேலே ரொம்ப கேர் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு ஒரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு லாஸ் ஆகிடுவீங்க. லாஸ் தான் ஆகும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி லாஸ் தான் ஆகுன்ற மீன்ஸ் எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பேசிக்கலி விட்டுடுங்க. ஒரு ட்ரேடில் என்ட்ராறீங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. அது ஒன்று எஸ்எல்ஐ ஹிட் பண்ணணும், இல்லை டிபிஐ ஹிட் பண்ணணும். அதுதான் நம்ம கான்செப்ட். எஸ்எல்ஐ ஹிட் பண்ணணும், டிபிஐ ஹிட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். அப்படி வந்துட்டு எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் ஆகிடுவோம். இல்லை டிபிஐ ஹிட் பண்ணிச்சுனாலும் ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் ஆயிடுவோம். இன்றைக்கி நடக்குதா இல்லையான்னு பேசிக்லி எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுதோ இல்லை டிபிஐ ஹிட் பண்ணுதோ அன்றைக்கான டே க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் செகண்ட் ட்ரேட்னா அன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போய்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த நாள் நமக்கு டெஃபினட்டாக சான்சஸ் கொடுக்க போகுது மார்க்கெட்டு. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காமல் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்றதை நான் 100% ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு மற்ற வீடியோ பண்ணுறவங்கலாம் எப்படின்னு தெரில, பட் நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக லாஸ்ட்னால் நான் ஒத்துட்டு காமிச்சிடுவேன். ஓகேங்களா, $100 எவ்வளோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த $100 நான் ஓப்பனாக இன்கேஸ் லாஸ் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் எந்த ஒரு மறைமுகமாக எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் எல்லா அப்டேட்ஸும் கொடுக்க போகிறது. ஸோ இந்த ட்ரேட் இப்போ கரண்ட்டாக இப்போ ட்ரேட் ஒன்று லைவில் இருக்குல்ல, இது ப்ராஃபிட்டாக லாஸான்றதை வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ முடிஞ்சிடும். இப்போ டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஏன்னா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ பேசிக்லி ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து டே வச்சு நான் என்ட்ரு ஆயிருக்கேன் இந்த ட்ரேடில். ஸோ பேசிக்லி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹவர்ஸ். ஸோ வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணி எப்போ இந்த இது முடியுதோ அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கைஸ் வெயிட் பண்ணி பார்த்ததில் நமக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரேடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் $9+ ப்ராஃபிட் ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது வந்து உல்ட்டாவாக ஆகிடுச்சு. எனக்கு அப்போவே தோணுச்சு, நான் சொன்னேன்ல எப்படி சொல்கிறது, டேயோட கேண்டில் வந்து கீழே போகிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. பட் என்னோடய கான்செப்ட் என்னென்னா 4 ஹவர்ஸில் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், அந்த ப்ரீவியஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் க்ரீனாக மாறிச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டட் கேண்டில் மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னா, பேசிக்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா டேயோட ஓவரால் மூமெண்ட் வந்து டவுன் சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கீழே இருக்கிறது தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேலே இந்த லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சுல, இதுக்கப்புறம் இது மேலே போகும்போது ரிவர்ஸ் ஆகிட்டு நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மேலே வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் போகும், இந்த லிக்விடிட்டி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாக என்ட்ரி எடுத்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் இந்த வீடியோ எடுக்கிற வேகத்தில் டக்குன்னு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். மேபி இங்கேருந்து இது ப்ராப்பராக இந்த இடத்துலேருந்து ஒரு டபிள்யூ ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட மேலே போயிட்டு ஏதாவது பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு இந்த ட்ரேட். ஓகேங்களா, 2 ட்ரேடு ஆக்சுவலாக இதுலேயே நான் என்ன பண்ணியிருந்தேன், 2 ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் $10 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு இந்த ட்ரேட்லேயே. நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து இப்போது கிட்டத்தட்ட 94 சம்திங் இருக்குது. ஓகேங்களா, $94 ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒரு $6 எக்ஸ்ட்ரா வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, $11 கிட்ட மைனஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னது உங்ககிட்ட. ஸோ டே கேண்டிலில் எப்போவுமே வந்துட்டு அது லிக்விடிட்டி ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ இதில் கீழே போச்சு. ஆனால் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு எப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிவர்ஸில் வேணால் நம்ம கேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ட்ரி எடுக்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நம்ம ரூல்ஸ் படி நம்ம இன்றைக்கி லாஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது தான். பட் ஆனால் இது சரியாக பம்ப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப டெம்ட் ஆச்சு திரும்ப ஒரு என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் எடுக்கலை. கைஸ், இதுதான் நடக்கும். நம்ம வந்து ப்ராப்பரான பிளான் படி நம்மளோட பிளான் என்னென்னா லிக்விடிட்டி ஸ்வீப்காக வெயிட் பண்ணியிருக்கணும்.
இந்த டேயோட கேண்டிலோட லிக்விடிட்டி அது வந்து ஸ்வீப்பே பண்ணலை. ஸோ அப்போனா நம்ம வந்து இந்த மிடில் என்ட்ரு ஆகிருந்திருக்கக்கூடாது. ஸோ அதில் என்ட்ரு ஆனதுனால தான் இப்போ இந்த குழப்பமே. ஸோ ஒன்ஸ் இன்கேஸ் இந்த இடத்துல இப்போ என்ட்ரு ஆகலான்னா எப்போனா இப்போ வந்து லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஹவர்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், உல்ட்டாவா. இன்ஃபேக்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து இந்த டபிள்யூ தான் போட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா 4 ஹவர் முடிகிறதுக்குன்னா 2 ஹவர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரேட்லேருந்து நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்டு நம்ம கான்செப்ட் படி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருந்துருக்கணும். இது நடக்கலை. அதனால தான் வந்துட்டு இது நடந்துச்சு. அதனால தான் வந்து கரெக்டாக நம்மளோட லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் இதை தான் உங்களை செக் பண்ண சொன்னேன். டெய்லி வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக பார்க்கணும். இந்த டேயோட ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ க்ளீனான மூவ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது லிக்விடிட்டி எடுத்த உடனே என்ட்ரு ஆகாமல் இப்படி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா விக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சா கூட இந்நேரத்துக்கு நம்மளோட டிபிஏ ஹிட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா டிபி ஹிட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா 4 ஹவர்ஸில் இன்னுமே அந்த பிளான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நோட் பேட் படி இருங்க 1 செகண்ட், நம்மளோட கான்செப்டில் என்ன இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம என்ட்ரிக்கிட்டே இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம திரும்பி என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக என் என்ட்ரியை தாண்டி போயிட்டுருக்கு ப்ரைஸ் இப்போ மேலே. ஸோ திரும்படியும் நம்ம என்ட்ரிக்கிட்ட ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ரூல். திரும்படியும் இந்த இதில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஆக்சுவலாக நான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்தேன்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆகியிருந்துருக்கணும். பட் இன்றைக்கான ஓவரால் லாஸு $10 தான். ஆல்ரெடி $11 கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கான டே முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ க்ளீனாக வந்து இது ஒர்க் ஆகிருக்கு இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் அடித்ததுமே சர்ன்னு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம இது என்ட்ரு இருந்தாலே இவ்வளோ இதில் வந்தாலே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அது மேலே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா அது லாங் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சரி இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோன்னு வைங்களேன், நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிபி வந்து நம்ம இவ்வளோ இதில் வச்சுருந்தாலே ஓகே லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 0.25% கிட்ட வந்து கிடச்சிருச்சு. ஸோ 1:2 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஃபிட் செக்யூர்டு தான் இந்த ட்ரேடில். இன்கேஸ் நம்ம வந்து கரெக்டாக லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு அப்புறம் என்ட்ரு ஆயிருந்தோன்னு சொன்னால் இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகியிருந்திருக்கும். பட் கொஞ்சம் அவசரப்பட்டாச்சு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக பொறுமையாக ஆஃப்டர் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ராயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை மறைக்காமல் அப்படியே நான் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த வீடியோ போடாமல் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து லாஸ் வந்து பார்ட் ஆஃப் த கேம். இந்த லாஸை நான் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணாதான் நாளைக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நாளைக்கு வரக்கூடிய லாஸை நான் அக்செப்ட் பண்ணாதான் அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ புரியுதா? ஸோ நம்ம அதுதான் வந்துட்டு நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் தான் நம்ம நம்பணும். ஓகேங்களா? இன்றைக்கி ப்ராஃபிட் கிடைக்கல, ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா மொத்தமாக லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இந்த வீடியோவில். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ரோ ட்ரேடர்லாம் கிடையாது. நான் தான் பிகினிங்கே சொன்னேன். நானுமே பிரேக் ஈவன் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ப்ளஸ்ஸு நான் இப்போ தான் வந்துட்டு என்ன சொல்கிறது கற்றுக்கிட்டே இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்க முடியாத மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணி உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ இப்படி காமிக்கிறதுனால லைவாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் பண்ணுற மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ pretty much அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.